ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விஷயம் கூட வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் இந்த பகல் நேரத்தில் வாசித்து சிந்திக்க இருக்கிறோம். எரேமியா 50ஆம் அதிகாரம் 8வது வசனம். மந்தையின் முன் நடக்கும் கடாக்களை போல இருங்கள், அல்லது கடாக்களை போல இருங்கள் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த வசனத்தை வாசியுங்கள். 58. பாபிலோனின் நடுவில் இருந்து ஓடி, பாபிலோனின் நடுவில் இருந்து ஓடி, கல்தேயரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு, கல்தேயரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு, மந்தையின் முன் நடக்கும் கடாக்களை போல் இருங்கள், மந்தையின் முன் நடக்கும் கடாக்களை போல் இருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா உற்சாகமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மந்தையின் முன் நடக்கும் கடாக்களை போல் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆடுகளிலே கடா என்கிற ஒரு விதத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கடாக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கிராமங்களிலே வளர்ந்தவர்கள் அதிகமாய் அதை அறிவார்கள். ஆங்கிலத்திலே இதற்கு ஹீ கோட் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக கோட் அப்படின்னு சொன்னால் நம்முடைய இந்த சிட்டியெல்லாம் வாழுகிற பிள்ளைகளுக்கு கோட் குறித்து அதிகமாக அவர்கள் பார்த்திருக்கிறக்குரிய வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருக்கிறது. படங்களே பார்ப்பார்கள். அவங்களுக்கு தெரிஞ்ச கோட்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த டைம், அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச கோட். அப்படி தானே? ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக சொல்லுங்க பார்ப்போம். அதுதான் அவங்க கோட் அப்படின்னு சொல்லி டேக் பண்ணி அதுதான் அப்படி நினைத்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் பைபிளில் நம்ம பார்க்கும்போது இந்த கோட் அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஹீ கோட், கடா, ஆட்டுக்கடாவை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த கடாக்கள் என்பது அவைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆடு அப்படி மந்தையாக போகும்போது இந்த கடா தான் முன்னாடி போகும். நானும் சின்ன வயதுலேருந்து இதெல்லாம் ரொம்ப பார்த்து வளர்ந்தது இல்லை. ஆனால் ராமத்தண்டலத்துக்கு போகும்போது அதிகமாக இதை பார்க்க முடியும். ராமத்தண்டலத்துக்கு போகும்போது இந்த எல்லாம் வழி மறிச்சிரும். ஆடுகள்லாம் பல நேரத்தில் ஹானெல்லாம் அடித்தாலாம் விலகி போகாது. நம்ம தான் கொஞ்சம் விலகி போகணும். அதுக்கு மேலே இடிச்சிடவும் கூடாது. ரொம்ப கவனமாக போகணும். அப்போ அந்த ஆட்டுக்கடா பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் முன்னாடி போகும். ஒரு லீடர் மாதிரி அது போகும். மற்ற ஆடுகள்லாம் அதை ஃபாலோ பண்ணி போகிறத நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்போது மந்தையின் முன் நடக்கும் கடாக்களை போல் இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகளில் கூட ஒரு வசனத்தை நாம் வாசித்து இதன் தொடர்ச்சியை நாம் சிந்திக்கலாம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சில ஸ்தோத்திரம் விலங்குகள் அவைகளை சொல்லும்போது இந்த கடாவை குறித்தும் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். குறிப்பாக நிறைய லிஸ்ட் அதில் சொல்லியிருக்கு. 29ஆம் வசனத்திலிருந்து நம்ம படிக்கும்போது 29 முதல் 31 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் மூன்றுண்டு, வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் மூன்றுண்டு, வினோத நடை உள்ளவைகள் நாலும் உண்டு, வினோத நடை உள்ளவைகள் நாலும் உண்டு. அவையாவன மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னி அடையாததுமாகிய சிங்கமும், ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கமும், போர்க்குதிரையும், வெள்ளாட்டு கடாவும், ஒருவரும் எதிர்க்க கூடாத ராஜாவுமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நாம் வெள்ளாட்டு கடாவை குறித்து இங்கேயும் நாம் பார்க்கிறோம். வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள், வினோத நடை உள்ளவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வினோதம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே அந்த அழகு, கோம்லி என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப அழகா அந்த சிறப்பாக அந்த அவங்களுடைய நடை மூலமாகவே கவர்ந்து கொள்ளுகிற விதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவைகளில் ஒன்று இந்த கடா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம், வெள்ளாட்டு கடா. அதுபோல மந்தையின் முன் நடக்கிற கடாக்களை போல இருங்கள் என்று வேதம் நமக்கு இன்றைக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில, அதாவது பலருடைய வாழ்க்கை இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இந்த கடைசி காலத்திலே மனுஷர் தற்பிரியராக இருப்பாங்க அப்படின்னு சொல்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். எல்லாருக்கும் அவரவருடைய காரியம் நடக்க வேண்டும், என்னுடைய விஷயம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கை அந்த உலகத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகள் நாம புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு பைபிள் அப்படி சொல்லவில்லை. அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும்
நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஆமென். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? நாம் வாழுகிறது வெறும் எனக்காக மாத்திரம் நான் வாழவில்லை, நான் வாழணும் அப்படின்னு சொல்லி மாத்திரம் வாழவில்லை. என்னை பார்த்து பின்னாடி ஒரு கூட்டம் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு ஒரு முன் மாதிரியாக, ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக நான் வாழ வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ஆமென். ஒரு வீடுகளில் இருக்கிறவர்கள் மந்தையின் முன் நடக்கக்கூடிய கடாக்களை போல இருக்க வேண்டியது அவசியம். பெற்றோராக இருக்கிற தேவ பிள்ளைகள் நாம் மந்தையின் முன் நடக்கக்கூடிய கடாக்களை போல இருக்க வேண்டும். நாம் நம்முடைய பிள்ளைகளை பல விஷயங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு இருப்போம். இதை செஞ்சியா, அதை செஞ்சியா, இதை பண்ணு அப்படின்லாம் நம்ம கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆனால் நம்மை அறியாமல் அவர்கள் நாம் செய்கிற விஷயங்களை அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், அவர்கள் கவனித்து கொண்டே இருக்கிறார்கள், அவர்கள் கேட்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு இடத்துல சின்ன பிள்ளைகள், ஒரு சில சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது அந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப பாவமா இருந்தது. என்னுடைய ஒரு மனப்பான்மையில் ஒரு கம்பேஷன், அந்த பிள்ளைகளுக்கு அப்பா இல்லை, அப்பா அம்மா எல்லாம் இல்லாத பிள்ளைகள். அப்போ அந்த ஒரு நிலையில் ஒரு மன உருக்கத்தோடு அந்த பிள்ளைகளை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போ அவங்கள்ட்ட பார்த்து சில விஷயங்களை விசாரித்து ஜெபிக்கிறதுக்காக ஆயத்தப்படும் போது, என்ன படிக்கிறீங்க அப்படி அந்த நிலையில் ஒவ்வொருத்தரையாக கேட்டுக்கொண்டு இருக்கும்போது ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளைகிட்ட பேசினோடனே இன்னொரு பிள்ளை சிரிச்சுது. அப்போ நான் கேட்டேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் நம்மள்ட்ட எல்லாம் என்ன படிக்கிறீங்கன்னு கேட்குறாருல, அவர் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லியது. புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நாம அவர்களை விசாரிக்கும் போது, அவர்களை ஒருவேளை அவங்க மேல நம்ம ரொம்ப பரிவுபடுறோம் அப்படின்னு நாம் நினைக்கிற நேரத்திலே அவர்களுடைய கவனம் என்ன இருக்குன்னா, இவங்க என்ன பண்றாங்க, இவங்க எப்படி அப்படின்னு சொல்லுகிற ஒரு நிலையிலே நம்மை அவர்கள் பார்க்கிறார்கள். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? நீங்கள் கரிசனை காட்டுகிற, இல்லாவிட்டால் தேவையோடு இருக்கிறவர்களாக நீங்கள் நினைக்கிற அந்த பிள்ளைகள் கூட நம்மை எப்படி பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இவர்கள் எப்படி அப்படின்னு சொல்லுகிற ஒரு நிலையில தான் நம்மை பார்க்கிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நாம் அவர்களுக்கு முன் மாதிரியாக, நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக, ஒரு நல்ல முன் உதாரணமாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த இப்படிப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு ரொம்ப குறைந்து வருகிறது, இப்படிப்பட்ட ஒரு நிலை. ஏன்னா சுயநலமான அந்த நிலைகள் ரொம்ப அதிகரித்து கொண்டு இருக்கிறபடினாலே அதை குறித்து அநேகர் யோசிக்கிறது இல்லை. என் காரியம் நடக்கணும், என் விஷயத்தை நான் பார்த்து கொள்கிறேன், நான் இப்படி செய்வதனாலே மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், மற்றவர்கள் அதை எப்படி பார்ப்பார்கள், இந்த எண்ணம் அநேகருக்கு இல்லாம போகிறது. அது என்னோட முடிஞ்சு போகட்டும் இப்படி பேசி கொண்டிருப்பார்கள். அல்ல, அது உங்களோடு முடிந்து போகிற ஒரு விஷயம் அல்ல. நீங்கள் மந்தையின் முன் இருக்கக்கூடிய கடாக்களை போல இருக்க வேண்டும். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? நீங்க you have to lead your life as a perfect example. உங்களுடைய வாழ்க்கை அநேகர் பார்த்து பின்பற்றக்கூடிய ஒரு மாதிரி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய நடை, நம்முடைய செயல்பாடுகள், குறிப்பாக இந்த இடத்துல என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், இந்த பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கக்கூடிய ஜனங்கள், அந்த யூதா மக்கள், இஸ்ரவேல் மக்கள், இவர்களை கர்த்தர் அங்கிருந்து வெளியே கொண்டு வர போகிறார். வெளியே கொண்டு வர்றதுக்காக அவர்களிடத்துல பேசி கொண்டு இருக்கிறார். உங்களை நான் கொண்டு வருவேன், நீங்க எங்களுடைய மேய்ப்பர்கள், உங்களுக்கு இருந்த மேய்ப்பர்கள் சரியா உங்களை நடத்தாம போயிட்டாங்க, அங்கிருந்து நான் கொண்டு வருவேன். அப்படி நடக்கும்போது மந்தையின் முன் இருக்கக்கூடிய கடாக்களை போல நீங்க இருந்து நல்ல ஒரு வேகமா புறப்படுறது மாத்திரம் ஒரு நல்ல எக்ஸாம்பிளா சிலர் நடந்து மற்றவங்களையும் அழைத்து உங்களுடைய தேசத்துக்கு நீங்கள் வர வேண்டும். அதுதான் கர்த்தர் சொல்ல வருகிற விஷயம். அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இதை எப்போதும் நம்முடைய மனதில் கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் அந்த கிருபையை தருவாராக. ஒரு அடுத்த ஜெனரேஷன், அடுத்த ஒரு சந்ததி நம்மை பார்த்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற முறைமைகள், எப்படி நம்ம ஆராதிக்கிறோமோ இந்த ஆராதனை முறைமையை அடுத்த ஜெனரேஷன் பார்த்து கொண்டு இருக்கிறது. அவங்களுக்கு நாம செய்யறதா மாதிரி. நாம் எப்படி ஆராதிக்கிறோமோ இதை பார்த்துதான் அவர்கள் ஆராதிக்க போகிறார்கள். அல்லேலூயா. ஆவியில நிரம்பி நம்ம கர்த்தரை ஆராதிப்போம்னு சொன்னா, இன்னைக்கு பார்க்கும்போது நிறைய மியூசிக், பாடல் மேல பாடல், இப்படிப்பட்ட விஷயங்களை பார்த்து வளரும் போது அவர்கள் நினைக்கிறார்கள் இதுதான் வாழ்க்கை என்று நினைக்கிறார்கள். பாருங்கள், சில பிள்ளைகளிடத்துல, வாலிப பிள்ளைகளிடத்துல அவங்க நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்ல அனுபவங்களுடையவர்களா இருக்கிறாங்க. ஆனால் சில காரியங்களை குறைவுபட்டு இருக்கும்போது அதை குறித்து பேசுகிற நேரத்தில் அவங்களுக்கு உண்மையில பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ரொம்ப ஸ்டைலாக இருக்கிறாங்க, ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணாமல் இப்படியெல்லாம் இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு சங்கடமாக இருக்குது சில பிள்ளைகள். ஆனால் அவர்கள் சொல்லி கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏன்னா அவர்கள் பார்த்த மாடல்லாம் அப்படி இருந்ததுனால இதுதான் வாழ்க்கை என்பது போல் அவர்கள் நினைத்து விட்டார்கள். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா?
அவர்களை ஜெபத்திலே நடத்தி இருக்கிறார்கள், அவர்களை ஆவிக்குரிய விஷயங்களை நடத்தி இருக்கிறார்கள், பல காரியங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததுலாம் அவங்க கரெக்டா இருக்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்துல அவங்களுக்கு பார்த்து பழகிறதுக்கு நல்ல மாடல் இல்லாதபடினாலே, ரோல் மாடல் இல்லாதபடினால அவர்கள் அவிதமாய் வளர்ந்து வந்து விட்டார்கள். அவங்கள நம்ம பார்த்த உடனே என்ன இந்த பிள்ளை, என்ன இந்த சர்ச்சுக்கு போறோம், இப்படி இருக்கு அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா அந்த பிள்ளைகள் அவங்கள்ட்ட சொல்லி கொடுக்கும்போது இப்படி இருக்கக்கூடாது, இதனுடைய மேன்மை என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தா, ஓ இப்படியும் ஒரு காரியம் இருக்கிறதா என்பதை தெரிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நான் சொல்றது புரியுதா அவங்களுக்கு? எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? ஆகையினால தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன ஒரு எக்ஸாம்பிளா செட் பண்றோமோ, அவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நாம் நம்மை கெடுத்துக் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நல்ல பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்ஸ், நம்மை ஆண்டவர் நடத்தி இருக்கிற சில நல்ல அனுபவங்கள், இவைகளை நாம் செய்யும் போது கண்டிப்பாக இதை பார்த்து ஒரு தலைமுறை, ஒரு சந்ததி, ஒரு அடுத்த ஜெனரேஷன் கண்டிப்பாக எழும்பி வரும். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அவர்கள் தான் தேசத்தை மாற்றக்கூடியவர்கள். அவர்கள் மூலமாக தான் வரும் காலங்களில் பெரிய மாற்றங்கள் நிகழப்போகிறது. நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவீர்கள். ஒருவேளை நீங்கள் வாழுகிற காலங்களிலே, வாழுகிற நாட்களில் கூட சில வேளைகளில் சிலருக்கு அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமற் போகலாம். ஆனால் உங்களுடைய காலத்துக்கு பிறகு அது நிச்சயமாக நடக்கும். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிற ஆராதனைகள் அப்படின்னு சொல்றது, இன்னைக்கு நம்ம எப்படி பாடலை பாடுகிறோம். இன்னைக்கு பாருங்க, அடுத்த தலைமுறைகள் நம்ம பழைய பாடல்களை பாடினால்தான் அவங்க பழைய பாடல்களை என்ன செய்வார்கள்? கற்றுக்கொள்வார்கள். புதிய பாடல்கள் அவங்களுக்கு நிறைய யூடியூப்ல இதெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் பழைய பாடல்கள் நம்முடைய வீடுகளில் அதை நம்ம பாடினாதான் அவர்கள் என்ன செய்ய முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சில சர்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாட்டு புக்கெல்லாம் வாங்கும்போது சிலர் ஆச்சரியமாக பார்ப்பார்கள். ஏன்னா இந்த பாட்டு புக்கு எல்லா சர்ச்சிலும் பயன்படுத்துறது இல்லை. அவங்க ஜெபத்தோட ஜெயகீதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சிருக்கிறாங்கன்னா அதை தவறு அப்படி சொல்லலை. இந்த பாடல்களுக்கு, பழைய பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இதை பாடணும் அப்படின்னு சொல்லுகிற அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. எது ஈஸியாக இருக்கோ அப்படி பாடிட்டு போயிடுறாங்க. ஆனால் நாம் எதெல்லாம் நமக்கு கற்று தந்திருக்கிறாரோ, இல்லை இங்கே இப்படி தான் பாடுவாங்க, அதனால் நானும் இப்படியே பாடிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் அதுதான் அங்கே தொடர்ந்து நீடித்து கொண்டு இருக்கும். ஆனால் உங்கள் மூலமாக கர்த்தர் அங்கே ஒரு மாற்றத்தை தரணும். உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் அங்கே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது அவசியம். எல்லாரும் உற்சாகமாக சொல்லுவோமா? இந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த, குறிப்பாக ஒரு கடாக்களை போல முன் நடக்கக்கூடிய ஒரு நல்ல அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங், இதை நம்முடைய சின்ன வயதுல நம்ம கற்றுக் கொடுத்தாங்களா? இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? அதை எந்த சூழ்நிலையிலும் நம்ம விடக்கூடாது. அதன்படி நம்ம தொடர்ந்து இருக்கணும். இதை பார்த்து அடுத்த ஒரு ஜெனரேஷன் பழகுவதற்கு ஆயத்தமா இருக்கிறது. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? நமக்கு சில ஒழுங்குகள், நல்ல ஒழுக்கங்கள், நல்ல காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நமக்கு தெரியும் அதில் இருக்கிற ஆசீர்வாதம், மேன்மை என்னன்னு தெரியும்னா நாம் அதன்படி வாழ வேண்டும். அநேகர் அதனுடைய மேன்மை என்னன்னே தெரியறது இல்லை. எதுக்காக அவங்க இப்படி எல்லாம் என்ன போட சொன்னாங்க, என்ன செய்ய சொன்னாங்க, வேற வழி இல்லாம போட்டுட்டேன். இதுதான் நிறைய பேருடைய பிரச்சனை. இதனாலதான் அடுத்த சந்ததிகளுக்கு ஒரு மாதிரியை நம்மளால வைக்க முடியாமல் போகிறது. அப்போ அவர்களே ஒரு தடுமாற்றத்தில் இருக்கும்போது, நாமே இதை பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு டபுள் மைண்ட்ல இருக்கும்போது, எளிதாக அடுத்த தலைமுறைக்கு நாம ஒரு வாய்ப்பை, ஒரு சான்ஸை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். அவர்கள் கெட்டு போகிறதுக்கும் வழி மாறுகிறதுக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? ஆமேன், ஹல்லேலூயா. நமக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி தெரியுதா ஒரு விஷயம்? தவறு அப்படின்னு சொன்னா, தவறு அப்படின்னு சொல்லுகிறதுல எந்த விஷயம் எதுவும் தவறு இல்லை. இது தப்பு, இது செய்யக்கூடாது அப்படின்னா செய்யக்கூடாதான். அவ்விதமாக செய்ய, பேச, அப்படிப்பட்ட நல்ல அனுபவங்கள், அதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்க சொல்லலை. தவறுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி மற்றவங்கள்ட்ட கோவிச்சுட்டு அப்படி அல்ல. அதை உறுதியாக, மென்மையாக, எந்த விதத்தில் அதை தெரியப்படுத்தணுமோ தெரியப்படுத்தி செய்வோம்னு சொன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு தலைமுறைக்கு, அடுத்த ஒரு ஜெனரேஷனுக்கு நாம் ஒரு ஆசீர்வாதமாக இருப்போம். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆனா நாமே வழி மாறிட்டோம்னு சொன்னா, கடாக்களாக இருக்க வேண்டியவர்கள், ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக இருக்க வேண்டியவர்கள், அவர்கள் வழி மாறி போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா அடுத்த ஜெனரேஷன், அடுத்த ஒரு தலைமுறை அப்படியே சீர்கெட்டு போவதற்கு, அவங்க என்ன வழியில போறாங்களோ அதே வழியில போவதற்குரிய சூழ்நிலைகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தரணும். ஆமென். பாருங்கள் பிரியமானவர்களே, ஒரு முழங்கால நின்று ஜெபம் பண்றதா கொஞ்சம் முடியலன்னாலும் நம்முடைய பிள்ளைகளுக்காக, அவங்க பார்த்து பழகுவதற்காக இதை நம்ம செய்வோம்னு சொன்னா அவர்கள் முழங்கால நின்று ஜெபித்து பழகுவார்கள். இல்லைன்னு சொன்னால் நம்ம எப்போவுமே எனக்கு முடியலன்னு நாம் நிற்கிறதும், சேரில் உட்கார்றதும், முடியாதவங்கள நான் சொல்லலை, இப்படியே பழகிட்டோன்னா அடுத்த தலைமுறை முடிந்தாலும் அவங்க எங்கே தான் உட்காருவாங்க?
சேர்ல தான் உட்காருவாங்க. அவர்கள் அப்படிதான் அவர்கள் பழகி வருவார்கள். ஏன்னா எதை நாம் பழக்கி கொடுக்கிறோமோ, எதை நாம் அவர்களுக்கு காட்டுகிறோமோ, இதுதான் அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்க போகுது. அப்படிதானே? எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். எவைகளெல்லாம் இன்னைக்கு பரிசுத்த ஆவியில நிரம்பி ஆராதிக்கிறது அப்படின்னு சொல்றது நிறைய சபைகள் இல்லை. ஆவியில நிரம்பி ஆராதிக்கிற அனுபவங்கள் இல்லை. பாடல்களை பாடி அப்படியே வந்து ஆராதனை முடிச்சிடுறாங்க. அப்ப நமக்கு ஆண்டவர் எந்த அனுபவத்தை தந்திருக்கிறாரோ, வீட்டிலே ஆனாலும் சரி, குடும்ப ஜெப நேரத்துல நல்ல ஆவியில நிரம்பி பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆவியில நிரம்பி கர்த்தர்ல களி கூற வேண்டும். இதெல்லாம் நாம இழந்துடக்கூடாது. நாம சும்மா 2-3 பாட்டை பாடி பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிடக்கூடாது. நாம ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஆரம்பித்தா நம்முடைய பிள்ளைகள் அந்த பழக்கத்துல பழகி வருவார்கள். ஆமென். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? இப்போ ஒயிட் அண்ட் ஒயிட், ஒரு வெள்ளை ட்ரெஸ் உடுத்துறதா, இந்த விஷயங்களை நாம் அவர்களை எப்படி பழக்கி கொண்டு வர்றோமோ அதை பொறுத்து தான் நமக்கும் அதுல ஒரு வெளிப்பாடு வேணும். இப்போ நம்ம எல்லாம் பாதி ஒயிட் அப்படிதான் இருக்கிறோம் இல்லையா? ஆஃப் ஒயிட், பிளாக் பேண்ட்டு, அப்புறம் ஒயிட் ஷர்ட்டு இல்லையா? அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா. அதெல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டா மாறினா நல்லா இருக்கும். ஆமென். எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பார்ப்போம். நல்ல கரங்களை உயர்த்தி. ஏன்னா நமக்கே இதுல வந்து ஒரு சரியான இது வரலன்னா அப்புறம் நம்முடைய பிள்ளைகளை அடுத்தது கொண்டு வர்றது கஷ்டமா இருக்கு. இவங்க இனி அடுத்தது ஞானஸ்நானம்லாம் சொல்லும்போது அவங்க என்ன செய்வாங்க? ஞானஸ்நானம் சொல்லும்போது ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறேன். எங்கள் அப்பா ஒயிட் அண்ட் ஒயிட்டே போட மாட்டாங்க, நான் என்னைய மட்டும் ஞானஸ்நானத்துக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட சொல்கிறீங்கன்னு சொல்லி அவர்கள் யோசிப்பார்கள். அடுத்தது அவங்க என்ன செய்வாங்க? இந்த பாதின்னு சொல்கிறது அது முழுசும் கருப்பாக மாறுமா, எப்படி மாறுமான்னு தெரியாது. ஆகையினாலே நம்ம we have to lead a good example. ஆமென். எல்லாரும் உற்சாகமாக சொல்லுவோமா? சிலர்லாம் நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வந்தோம். இப்போ அப்படியே மற்றவங்கெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படி எதுக்கு நம்ம மட்டும் இப்படி இருக்கணும்னு சொல்லி மாற்றியாச்சு. இல்லை, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற கிருபையில் வளர கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். எல்லாம் நல்ல உற்சாகமாக சொல்லுவோமா? நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற சிலர் நல்லா ஆராதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, நல்லா ஆவியில நிரம்பி ஆராதிப்பாங்க. ஆனால் எல்லாருமே வந்து ஒரு மந்தமாக இருப்பாங்க. நம்ம மட்டும் எதுக்கு கையை தட்டிட்டு எல்லாம் நம்மளை பார்த்து வேடிக்கையாக பார்ப்பாங்களே இப்படின்னு அவர்கள் குறைச்சாச்சு. இல்லை, நீங்கள் குறைக்கக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற கிருபையை யாரும் ஆராதிக்கலான்னு பரவாயில்ல, நீங்க நல்ல கை தட்டி உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற கிருபையின்படி நீங்க செஞ்சு பாருங்க. உங்களை பார்த்து கொஞ்சம் பேர் பழகி வருவார்கள். அது சரின்னு உங்களுக்கு தெரியுதா, நீங்க செய்யுங்க. ஆமென். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க இருக்கிற அனலை இழந்து போகாதீங்க. மற்றவர்களை பார்த்து இருக்கிற அனலை இழந்து போகக்கூடாது. நாம் அந்த அனலோடு இருக்கும்போது, ஆவியில நாம் அனலாய் இருக்கும்போது, அந்த அனல் கண்டிப்பா சிலரை என்ன செய்யும்? பற்றி பிடிக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? ஆவியின் வரங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரா? அந்த வரங்களை பயன்படுத்துங்க. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வரங்கள் பயன்படட்டும். அந்த வரங்கள் பயன்படும் போது, ஆவியின் வரங்கள் பயன்படும் போது, அந்த ஆவியின் வரங்களை குறித்த ஒரு ஏக்கமும் தாகமும் உண்டாகும். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அந்த வாஞ்சை உண்டாகும், மற்றவர்களுக்கும் அந்த தாகம் உண்டாகும். இது மாதிரி நம்மளும் செய்யணும் அப்படின்னு சொல்லுகிற எண்ணம் உண்டாகும். இது உலகத்தினுடைய ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு இயல்புல வச்சிருக்கிறார். ஏன் கர்த்தர் நம்ம எல்லாம் சபை என்கிற ஒரு ஐக்கியத்துல கொண்டு வைத்திருக்கிறாருன்னு சொன்னா, எல்லாருமே தனித்தனியாக ரட்சித்து ஆண்டவர் அப்படி வைக்கல, எல்லாரையும் சபை ஐக்கியத்துல கொண்டு வந்து சேர்க்கிறார். ஏன் அப்படி கொண்டு வந்து சேர்க்கிறார்னா, ஒருவரை ஒருவர், ஒருவரால் ஒருவர், ஒருவருக்கொருவர் அப்படி நம்ம பார்க்கிறோம். ஒருவர் மூலமா இன்னொருவருக்கு அப்படிப்பட்ட ஒரு கிரியை நடக்கிறது சபையில கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? பக்தி விருத்தின்னு சொல்றது ஒருவரை பார்த்து இன்னொருவர் அந்த எடிஃபிகேஷன், அவங்களுக்குள்ள பக்தி விருத்தி ஏற்படுகிறது, ஒருவரை ஒருவர் தேற்றுகிற இப்படிப்பட்ட அனுபவங்கள் நிறைய பேர்ட்ட கேட்டு பாருங்க. அவங்க அனுபவங்களை சொல்லுவாங்க. எப்படி இந்த அனுபவங்கள்லாம் பழகுனீங்க? நான் முன்னாடி இதெல்லாம் செய்ய மாட்டேன், மற்றவங்களை பார்த்து தான் நானும் பழகினேன். அப்படித்தானே? அப்ப நம் நல்ல பழக்கங்களை நாம் பழகும் போது, நாம் அவைகளை தொடர்ந்து செயல்படுத்தும் போது நம்மை பார்த்து கற்றுக்கொள்கிறவர்கள் அநேகர் இருப்பார்கள். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆகையினாலே கர்த்தர் மந்தைகளுக்கு முன்னாக நடக்கக்கூடிய நல்ல கடாக்களை போல இருக்கும்படியாக கர்த்தர் விசேஷமாக இந்த நாளில் நம்மோடு கூட இடைப்படுகிறார். இந்த லீட் பை எக்ஸாம்பிள் என்கிற விஷயத்துல இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதன் மூலமாக நல்ல ஒரு முன் உதாரணத்தை நாம் கண்டிப்பாக இந்த உலகத்திலே வெளிப்படுத்த முடியும். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு தேவ மனிதர் விதமாய் சொன்னார். அவருடைய மனைவி மரித்த பிறகு ரொம்ப துக்கப்பட்டார், ரொம்ப வேதனைப்பட்டார். நல்ல ஊழியக்காரர், நல்ல சுவிசேஷத்தை அறிவிப்பார். ஆனால் அவருடைய மனைவியினுடைய இறப்பு அவருக்கு ரொம்ப வருத்தமாக கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், என்னுடைய மனைவி இருக்கிற நாட்களில் பரிசுத்தத்தை விதைத்து விட்டு சென்றாள். ஆமென். அவங்க ஊழியம் செஞ்ச இடம் வந்து ஒரு மிஷனரி ஃபீல்டு, ஆண்டவரை அதிகமாக அறியாத மக்கள் இருக்கிற பகுதி.
அந்த ஏரியால ரொம்ப துன்மார்க்கமும் அசுத்தமும் நடக்கிற இடத்துல அவருடைய மனைவியை குறித்து அவர் சொன்ன சாட்சி என்னன்னு சொன்னா, என்னுடைய மனைவி அங்கே பரிசுத்தத்தை விதைத்திருக்கிறாள். இந்த பரிசுத்தம் கண்டிப்பாக சில நாட்கள் கழித்து அங்கே முளைத்து எழும்பும். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? நாம் நம்முடைய வாழ்க்கையில வாழ்றோம் பார்த்தீங்களா, நம்முடைய வாழ்க்கை மூலமா வாழ்றது அங்க ஒரு விதையா நம்ம போடுறோம். எந்த பகுதியில் நம்ம வாழ்றோமோ ஒரு இடத்துல நம்ம வந்து வாழ்ந்து சில வேளையில நம்ம வெளியே ரொம்ப அதிகமா தெரியாம அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் என்ன செய்யாது? மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி என்ன செய்யாதீங்க? மரக்காலால் மூடி வைக்காதீங்க. நமக்கு எல்லா குவாலிட்டிஸும் இருக்கு, நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்முடைய அளவாலே நம்ம அளந்து, நான்லாம் இதுக்கு, நான்லாம் என்ன யூஸ், என்னால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி நம்மையே நினைத்து நம்மை ஒரு அளந்து ஒரு இதுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் அதிலிருந்து வெளியே வந்து நாம் ஒளி கொடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த ஒளியினால் ஆசீர்வதிக்கப்பட ஒரு கூட்டம் காத்திருக்கிறது. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? இதன் மூலமாய் பயன்பெறுவதற்காக இந்த லைட்டினுடைய வெளிச்சத்தை எதிர்பார்த்து, இந்த லைட்டினுடைய ஸ்தோத்திரம், அதன் மூலமாய் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு கூட்டம் அது காத்திருக்கிறது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை இன்னும் வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் உள்ளதா மாறணும். சில பிளான்ஸ், சில செடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் முதல்ல வந்து அதை வந்து சும்மா அந்த பல்பு அந்த வெளிச்சத்தில் அதை வளர்ப்பார்கள். ஆனால் கொஞ்சம் டைம் ஆன பிறகு அதற்கு அந்த வீட்டில் இருக்கிற வெளிச்சம் போதாது. அது இன்னும் சூரிய ஒளியை தேடி அது போகும். அதுக்கு வந்து இன்னும் அதிகமான வெளிச்சம் தேவை. அப்போ நம்முடைய வாழ்க்கை பாருங்க, ஒரு காலத்தில் நம்ம வந்து ஆரம்பத்தில் ஒரு சாதாரண ஒரு சுவிசேஷம் சொன்னது, இயேசு நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது போதுமானதாக இருந்திருக்கும். ஆனால் அவர்களும் இப்போ ஆண்டவர் அறிஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் நம்முடைய வெளிச்சம் இன்க்ரீஸ் ஆகணும், நம்முடைய பரிசுத்தம் இன்க்ரீஸ் ஆகணும். அப்போதான், ஏன்னா அவர்கள் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள். நான் சொல்றது புரியுதா அவங்களுக்கு? எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? ஏன் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும், ஏன் மகிமையின் மேல் மகிமை அடையணும், இன்னும் ஒளியின் மேல் ஒளியை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, இப்ப நம்மை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ எதிர்பார்க்கிறார்களோ அவர்கள் நம்மிடத்துல நம் மூலமாக இன்னும் சில நன்மைகளை, ஏன்னா அவர்கள் வளரும் போது அவர்கள் இன்னும் நம்மிடத்திலிருந்து சில காரியங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். நம்மிடத்திலிருந்து அப்படிப்பட்ட குட் எக்ஸாம்பிள்ஸ் வெளிப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். நற்கனிகளால் நிரம்பி இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் அப்படியெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? நாளுக்கு நாள் நம்ம என்ன ஆயிட்டே இருக்கணும்? விருத்தி அடைஞ்சிட்டே இருக்கணும். நாளுக்கு நாள் சபைகள் நடந்து பெருகின, அது வளர்ந்ததை நம்ம பார்க்கிறோம். வசனத்தின் விஷயத்துல அதுல ஒரு பெருக்கம் உண்டாகிறது, மல்டிப்ளிகேஷன் உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கம், ஒரு வளர்ச்சி உண்டாகி கொண்டே இருக்குமானால் கண்டிப்பாக நாம் ஒரு we will lead an example. ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கை விசுவாசத்தின் விஷயத்துல நல்ல ஒரு முன்னுதாரணமாக, தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள் என்று தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிதானே? சாராளை நோக்கி பாருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு சிறந்த முன்னுதாரணமாக அவருடைய வாழ்க்கை செட் பண்ணப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், உங்க அப்பாவை பாரு, அம்மாவை பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல நம்முடைய வாழ்க்கை செட் பண்ணப்பட்டிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமே. ஒரு முறை எரேமியா தீர்க்கதரிசியை ரேகாபியருடைய வீட்டுக்கு ஆண்டவர் கூட்டிட்டு போய் காட்டுறார். எரேமியா தீர்க்கதரிசிட்ட சொல்றார், நீ வந்து திராட்சை ரசத்தை எல்லாம் நிரப்பி வை, இந்த ரேகாபியருடைய குடும்பத்தில் சிலரை கூட்டிட்டு போ, அவங்கள கூட்டிட்டு போய் கர்த்தருடைய ஆலயத்தின் ஒரு அறையில திராட்சை ரசத்தை வைத்து அவங்கள்ட்ட குடிக்க சொல்லு. அவங்க சொல்லிட்டாங்க, நாங்க குடிக்க மாட்டோம். ஏன் குடிக்க மாட்டோம்? எங்களுடைய பெற்றோர்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க, நாங்க தலைமுறைகளாக இதை குடிக்கிறதே இல்லை, இதை குடிக்கிற அந்த பழக்கமே எங்களுக்கு கிடையாது, குடிக்க மாட்டோம். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஊழியக்காரர் சொல்றார், அவங்க இல்லை, நாங்க இந்த தீர்மானத்தோட வந்துட்டோம் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றார், பார்த்து இதெல்லாம் மக்களுக்கு சொல்லி கொடு, ஜனங்களுக்கு சொல்லி கொடு. ஏன் ஜனங்கள் நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாங்க. ரேகாபியுடைய குடும்பத்தார் அப்பா சொல்லி கொடுத்தது இத்தனை வருஷமா அவன் காத்துட்டு இருக்கிறான். அதை சரித்திரத்துல பார்க்கும்போது கிட்டத்தட்ட 300 வருஷங்கள் அவர்கள் தலைமுறையா அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்க தாத்தா யாரோ சொல்லி கொடுத்தத திராட்சை ரசம் நீங்க என்ன செய்யக்கூடாது, குடிக்க கூடாதுன்னா தலைமுறையா they are keeping it. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன சொல்லி கொடுக்கிறோம், என்னதை நம்ம வந்து காட்டி கொடுக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்றதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். பாருங்கள், விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது தீமோத்தேயை பார்த்து பவுல் சொல்லுகிறார், இந்த விசுவாசம் யாருக்குள்ள இருந்தது? முதல்ல பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும், அப்புறம் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும், அப்புறம் இப்போ யார்கிட்ட இருக்கு? உனக்குள்ள இருக்கு. மாயமற்ற விசுவாசம் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். அப்போ விசுவாசம்
அது அடுத்தவர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு போகணும். ஆமென். இல்லைன்னா என்ன ஆகும்? இயேசு கிறிஸ்து வரும்போது, மனுஷகுமாரன் வரும்போது எதை காண்பாரோ? விசுவாசத்தை காண்பாரோ. அப்புறம் ஒன்றும் இருக்காது. பரிசுத்தத்தை நாம காட்டி கொடுக்கலன்னு சொன்னா, இது நம்முடைய தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு போகலைன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது பரிசுத்தம் இருக்காது, இயேசு கிறிஸ்து வரும்போது விசுவாசம் இருக்காது. இன்னைக்கு பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்க வேண்டியதும் விரும்ப வேண்டியதும் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு நாம் கடந்து செல்ல வேண்டியது என்னன்னு சொன்னா, ஒருவேளை வாழ்க்கையில சில விரக்திகள், சில தோல்விகள், சில சூழ்நிலைகள்லாம் பார்த்து நான் என் காரியத்தை பார்த்துக்கிறேன்னு சொல்ற ஒரு முடிவுக்குள்ள நீங்க வந்திருக்கலாம். இல்ல, உங்களுக்காக நீங்கள் வாழ அழைக்கப்படவில்லை. யூ ஆர் கால் டு லீட் அ பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஆமென். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நீங்கள் ஒரு தெளிவான, ஒரு பூரணமான ஒரு எக்ஸாம்பிளா, ஒரு முன் மாதிரியா வாழும்படியாக தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். மந்தையின் முன் நடக்கக்கூடிய கடாக்களை போல் இருங்கள். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது இந்த கடாவை குறித்து இன்னொரு விஷயத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே நாம் கவனிக்கும் போது, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், 8ஆம் அதிகாரம், தானியேல் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். அந்த ஆட்டுக்கடா மேற்கும் வடக்கும் தெற்கும் பாய்கிறதை கண்டேன். ஒரு மிருகமும் அதின் முன்னே நிற்க கூடாதிருந்தது. அதின் கைக்கு தப்புவிப்பாரும் இல்லை. அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே இந்த ஆட்டுக்கடா அது கிரேக்க தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பிறகு புரிந்து கொள்ள முடியும் அந்த பகுதிகளை வாசிக்கும் போது. ஸ்தோத்திரம், பாருங்கள், அந்த 21ஆம் வசனத்தில் அது தெளிவா சொல்லியிருக்கு. வாசிங்க 21. ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்க தேசத்தின் ராஜா. சரி, ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா, அதை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். அது கிரேக்க தேசத்தின் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த ஆட்டுக்கடா அது என்ன செய்கிறது என்று சொன்னால், அதில் நம்ம பார்க்கும்போது அதனுடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம பார்க்கிறோம், அதனுடைய வேகத்தை நாம் பார்க்க முடிகிறது. கிரேக்க தேசத்தினுடைய ராஜாவை குறித்து தான் இங்கே சொல்லி இருக்கிறது. ஒரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய செயல்கள் மூலமா நாம் ஒரு எக்ஸாம்பிளை நம்ம செட் பண்ண வேண்டும். அதோடு கூட நம்முடைய வேகம், நம்முடைய பலம், அதுவும் ஒரு முன்மாதிரியா இருக்க வேண்டியது அவசியம். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கரம் உயர்த்தி உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். நம்முடைய ஸ்ட்ரென்த் அண்ட் அந்த ஸ்பீடு, இல்லாவிட்டால் அந்த ஹேஸ்டினஸ், அது ஒரு எக்ஸாம்பிளா மற்றவர்களுக்கு முன்பாக இருக்க வேண்டியது அவசியம். வேகமா செயல்படணும். பாருங்கள், இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது நம்முடைய பிள்ளைகள், அவர்கள் நல்ல ஒரு அறிவுள்ளவர்களா இருக்கிறாங்க, ஞானம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. ஆனால் சுறுசுறுப்பாக உற்சாகமாய் செயல்படுகிற அனுபவங்கள் மிகவும் குறைந்து இருக்கிறது. ஆனால் பெரியவர்களுக்கு ஆண்டவர் நிறைய விஷயங்களை உற்சாகமா வேகமா செயல்படுகிற அனுபவங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த ஸ்பீடு அடுத்த தலைமுறைக்கு வரணும். வேலைகள், உலக வேலைகளும் வரணும், ஆவிக்குரிய விஷயங்களும் அந்த வேகம் அவர்களுக்குள்ள வர வேண்டும். ஆமென். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? நம்மள்ட்ட இருந்த அந்த ஸ்ட்ரென்த் இருக்கணும், அந்த ஆவியின் பலன் அவங்கள்ட்ட நம்ம பார்க்கணும். எத்தனை பேர் அதை விரும்புகிறீர்கள்? ஆவிக்குரிய வாழ்க்கையில பாருங்க, நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்ம இருக்கிறோமோ, இதே ஸ்ட்ரென்த் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கணும்னு நம்ம விரும்புறோமா? விரும்புறீங்களா? இல்ல அவங்க எந்த கஷ்டமும் படாம இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நம்மை கர்த்தர் சில பாடுகள் வழியாக நடத்துனதுனால we are strong. நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்களை நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். ஆனா நாம் என்ன நினைக்கிறோம்? என்னுடைய பிள்ளை அந்த கஷ்டத்தை படக்கூடாது, அந்த சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து போகக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, நாம பாடுகளுக்குள்ள போனதுனால தான் நாம we gained strength. நமக்கு இந்த ஸ்ட்ரென்த் வந்துச்சு. ஆமென். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அதுல அவர்கள் அவங்களும் வரணும். இப்போ பாருங்க, இந்த வாலிபர் முகாம்ல எல்லாம் பார்க்கும்போது, இப்போ பிள்ளைகள் எல்லாம் நீங்க அனுப்பி வச்சிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். பெற்றோர் நல்ல ஜோம் பண்ணியிருப்பீங்க, அனுப்பி வச்சிருப்பீங்க. இப்போ டெய்லி பாருங்களேன், நம்ம வீட்டில் என்ன செய்வோம்? இந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் தான் செய்து கொடுப்பீர்கள். என்னென்ன வேணுமோ, காலையில் ப்ரஷ் எடுத்தியா, பல்ல விளக்குனியா, அதை செஞ்சியா, அங்கே எல்லாம் கொடுத்து அனுப்பி எல்லாம் பார்த்துக்கோன்னு சொன்னால், ஒரு 3 நாள் என்ன செய்கிறாங்க? நீ தேய்ச்சியா இல்லையா, அது நீ தான், உன் காரியம். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஒரு ட்ரைனிங் கிடைக்குதா அவங்களுக்கு? ஒரு அனுபவம் கிடைக்குதா அவர்களுக்கு? 3 நாட்களில் சில விஷயங்களை அவர்களாக செய்ய என்ன செய்கிறாங்க? பழக்குவிக்கப்படுகிறார்கள். இல்லைன்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் இப்போ இது இருந்தால் தான் முடியும், அது இருந்தால் தான் முடியும். பாருங்க, சிலருக்கெல்லாம் சுடுதண்ணி இல்லாமல் என்ன செய்யாது? முடியாது. தங்க போகிற இடத்துல சுடுதண்ணி எல்லாருக்கும் போட்டு கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல அதெல்லாம் பழக வேண்டியதாக இருக்கும். சில இடங்களில் இப்படியே பழகிறனால
ஞானஸ்நான தொட்டியை கூட சூடாக்குறாங்க. சொல்ற புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ பரிதாபமான விஷயம் பாருங்களேன். ஏன்னா என் பிள்ளை என்ன செய்யாது, பச்சை தண்ணியில் இறங்காது. அப்போ இனி என்ன செய்யணும், ஞானஸ்நான தொட்டியில் ஹீட்டரை போட்டு அதை கொஞ்சம் சூடாக்கி தான் இனி. அப்படிப்பட்ட நிலைமைகள், பரிதாபமான சூழ்நிலைகள். அப்போது பழகணும், எல்லா விஷயங்களும் பழகி வரணும். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஸ்ட்ரென்த், தே ஷுட் கெயின் ஸ்ட்ரென்த். ஒவ்வொரு காரியங்களை பெற்றிருக்கிற அந்த பலன், நாம் பெற்றிருக்கிற அந்த பலன், எந்தெந்த விஷயத்தில் நாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ அதே ஸ்ட்ரென்த் அவங்களுக்குள்ள என்ன செய்யணும், வரணும். அந்த அனுபவங்களை அவங்க பெற்றுக்கொள்ளணும். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இதை நீங்கள் விரும்பணும். எல்லாவற்றையும் எளிதாக்கி கொடுத்து எல்லாம் செஞ்சு கொடுத்து, சில தாய்மாரெலாம் பார்க்கும்போது ரொம்ப அவர்கள் நல்லா உபசரிக்கிற அந்த அனுபவங்கள், பிள்ளைகளை நல்ல கண்ணும் கருத்துமாக பார்க்குற அனுபவங்கள் இருக்குது. அது நல்லது. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும். அதுக்கு யூ ஹாவ் டு செட் அன் எக்ஸாம்பிள். நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் செய்கிறதை பார்த்து அவர்கள் செய்வதற்குரிய சில சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஆமே, எல்லாரும் உற்சாகமாக சொல்லுவோமா? நீங்கள் நல்லா சமைப்பீங்க, நீங்கள் சில வேலைகளை ரொம்ப இதாக சிறப்பாக செய்வீங்க. எவ்வளோ கஷ்டம்னாலும் நான் என் வேலையை செஞ்சிருவேன். இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள். ஆனால் இதை அந்த பிள்ளை பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். அது இல்லைன்னா என்ன செய்யும், எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தாலும் அது பெட்ஷீட்டை போட்டு தூங்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ அவைகள் செய்வதற்குரிய வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்கும் போது அவங்க they will gain strength. அவர்களுக்கு அந்த இதை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். எல்லாரும் உற்சாகமாக சொல்லுவோமா? கிச்சன்லலாம் நான் விடுறதே இல்லை. வேலையா, அதெல்லாம் பக்கத்தில் நான் விடவே மாட்டேன். அதில் ஒரு மேன்மை பாராட்டல், அதில் ஒரு பெருமை. இந்த மாதிரி விஷயத்துலலாம் நான் அதெல்லாம் கிச்சன் பக்கம்லாம் நான் உள்ளவே விட மாட்டேன். அப்படியே இருந்துட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி தானே பெண் பிள்ளைகள்? நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கக்கூடாது. அவர்கள் அதில் பழகணும். அவர்கள் அந்த மாதிரி விஷயங்களை பழகணும். அவர்கள் அந்த ஸ்ட்ரென்த்தை பெற்றுக்கொள்ளணும். எந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுகிறக்குரிய பழக்கத்தை நம்ம உருவாக்கி கொடுக்க வேண்டியது அவசியம். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதில் அவங்க பழகி வந்துட்டாங்கன்னு சொன்னால் வேகம். இப்போ வேகம் எப்படி வரும்? எடுத்த உடனே ஒரு காரியத்தை வேகமாக செய்ய முடியுமா? முடியாது. அவர்கள் அதை திரும்ப செய்து வரும்போது தான். முதல்ல ஒரு காரியத்தை ஸ்லோவாக செஞ்ச உடனே உனக்கு ஒன்றும் செய்ய தெரியாது, நீ போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர்களுக்கு அந்த ஸ்பீடு. இப்போ பாருங்கள், நாம் எடுத்த உடனே ஸ்பீடாக செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா? எடுத்த உடனே உங்களுடைய வேலையை நீங்கள் வேகமாக செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆரம்பத்தில் பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக செஞ்சுருப்போம், ரொம்ப தடுமாறிட்டு இருந்திருப்போம். போக போக நம்ம பிக்கப் ஆகிருப்போம். அந்த வேலையில் ஒரு பழக்கம் வந்துருச்சு. இதே போல் அவர்கள் அந்த வேகத்தை கொஞ்ச நாள் தாண்டி தான் பெற்றுக்கொள்வார்கள். வேகம், நீங்கள் எதிர்பார்க்கிற வேகம் வரலன்னு சொன்ன உடனே நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன், நானே செஞ்சு முடிச்சிடறேன், உன்னையே கூப்பிட்டு செஞ்சதுக்கு இப்படியெல்லாம் 4 சத்தம் போட்டு நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த வேகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த வேகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்குரிய சூழ்நிலையை நம்ம உருவாக்கி தரணும். ஆமே, எல்லாரும் உற்சாகமாக சொல்லுவோமா? அதாவது இந்த காய்கறி வெட்டுறதெல்லாம் முன்னாடி சொல்லுவாங்க. இன்றைக்கெல்லாம் காய்கறி கண்ணாபின்னான்னு வெட்டி போட்டுருவோம். நம்ம அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஊழியக்காரங்க சிலர் அவங்களுடைய அனுபவங்களை சொல்லுவார்கள். காய்கறி வெட்டுறதுன்னா ஸ்கேல் வச்சு வெட்டின மாதிரி நீட்டாக இருக்கணுமா அவங்களுக்கு, அவங்கள மேலேருந்து கண்காணிக்கிறவங்களுக்கு. அப்படி இல்லைன்னா கொட்டு, அப்படி இல்லைன்னா என்னது, ஒழுங்காக வெட்டினியா, ஒழுங்காக என்ன பண்ணுற. அப்போ அப்படிப்பட்டவர்கள் வெட்டி இது பண்ணால் பார்த்தீங்கன்னா அப்படி செஞ்சு வச்சாங்கன்னு சொன்னால் அது ஒரு நேர்த்தியாக இருக்குது. செய்கிறது பார்த்தீங்கன்னா நேர்த்தியாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு விஷயங்களும் அவங்கள அப்படி பழக்கி வரும்போது, ஒவ்வொரு காரியங்களை திரும்ப செய்ய வைக்கும்போது அந்த வேகம் அவர்களுக்கு போக போக சீக்கிரமாக வந்துடுது. நிறைய பேர் கேட்டால் அவங்க மேரேஜ் பண்ண ஆரம்பத்தில் சமையல்லாம் தெரியல அப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க முந்தின நாட்களும். ஆனால் இன்னைக்கு சூப்பராக செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. ஆமே, எல்லாரும் உற்சாகமாக சொல்லுவோமா? இன்றைக்கி என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இல்லை அதெல்லாம் தேவையில்லை, நம்ம வெளியில் இன்றைக்கி தான் ஹோட்டலில் ஸ்விக்கி, சொமேட்டோ இல்லையா இதெல்லாம் இருக்குது, நம்ம சும்மா ஆர்டர் பண்ணாலே என்ன செஞ்சிடும், வந்துடும், பார்த்துக்கலாம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். எவ்வளோ நாள் நீங்கள் பார்ப்பீங்க, அப்புறம் பொருளாதாரம் என்ன ஆயிரும், சீக்கிரமாக இட் வில் டிட்டீரியரேட் இல்லை, எல்லாமே சீக்கிரமாக ஒன்றும் இல்லாமல் போயிடும். அவைகளெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் வெறும் சாப்பாட்டுக்காக அல்ல, அது தேவனுடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்தப்படணும். எல்லாரும் உற்சாகமாக சொல்லுங்க பார்ப்போம். அதையெல்லாம் ஆண்டவர் கொடுத்ததெல்லாம் என்ன பண்ணேன்னு கேட்டால், ஆண்டவர் எனக்கு சமைக்க தெரியாது, அதனால என்ன செஞ்சிட்டேன், ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன்னு நீங்கள் கணக்கு சொல்ல முடியுமா? அப்போது கர்த்தர் கொடுத்துருக்கிற காரியங்களை தேவ பிள்ளைகள் கர்த்தருக்காக பயன்படுத்தவும் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். எல்லாரும் உற்சாகமாக சொல்லுவோமா?
இவைகளெல்லாம் ஒரு நல்ல பழக்கம். ஆமீன், ஸ்தோத்திரம். வெறும் சமையல் என்கிற விஷயத்துல மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய காரியங்கள் ஒரு வேகம் வரட்டும். சுவிசேஷ விஷயத்தில் அவர்களை பழக்குவோம். ஜபத்துக்கு அடுத்த காரியங்களை அவர்களை பழக்குவோம். எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு ஒரு பழக்கம் கிடைத்து கொண்டே இருக்கட்டும். அதுல ஒரு முன்மாதிரியாய் நாம் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். பாருங்கள், சிலர்லாம் அவங்க மரித்த பிறகு அவருடைய பிள்ளைகள் மரிக்கிற நாள் வரைக்கும், இருந்த வரைக்கும் பெரிய பாஸ்டராக இருப்பாங்க, அந்த பிள்ளைகள்கிட்ட ஒரு சேஞ்சும் இருக்காது. அவங்க ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவர்கள் மரித்த பிறகு அந்த பிள்ளைகள் அவருடைய லைஃப்பில் நல்ல சேஞ்ச் வருது. அவர்கள் அடிக்கடி அந்த பெற்றோரை நினைச்சு சொல்கிறாங்க, எங்கள் அப்பா இப்படி சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க வாழ்ந்தாங்க. அந்த வாழ்க்கை அவங்க மரித்த பிறகும் பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆபேலை குறித்து சொல்லியிருக்க, அவன் மரித்தும் இன்னும் என்ன செய்கிறான், பேசுகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்முடைய லைஃப் இட் ஷுட் பி அன் எக்ஸாம்பிள், பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா மந்தையின் முன் இருக்கக்கூடிய கடாக்களை போல கண்டிப்பாக இருக்க வேண்டியது அவசியம். எல்லாரும் உற்சாகமாக சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை தருவாராக. ஏன்னா நம்மை பார்த்து பழகுகிற, கற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கும்போது அங்கே 2 கூட்டத்தை குறித்து, செம்மறி ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகள் கூட்டத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 32, 33 வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். 34 வாசிங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இயேசுக்காக செய்கிற காரியங்கள், அந்த சேரிட்டி, இது போன்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். வியாதியா இருக்கிறவர்களை விசாரிக்கிறது, பசியா இருக்கிறவர்களுக்கு போஜனம் கொடுத்தல், இது போன்ற விஷயங்கள், அவைகளும் ஒரு முன்மாதிரியாக, அது அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய ஒரு சாட்சியாக கண்டிப்பாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ நம்முடைய ஸ்தாபனத்தில் பாருங்க, இந்த சேரிட்டி இதெல்லாம் நம்முடைய இந்த தலைமை பாஸ்ட் அவங்களுடைய நாட்களில் தான் இவைகள்லாம் எழும்பி வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இப்போ இதனுடைய துவக்கத்தை நம்ம பார்க்கும்போது பாஸ்ட் அவங்க சொல்லுவாங்க, அவருடைய தாயார் அவங்க அவங்களுடைய வீட்டில் வர்றவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறது, அவங்களுக்கு பசியாக வர்றவங்களுக்கு கொடுத்து அனுப்புறது, அவங்களுடைய முகத்தில் இருக்கிற சந்தோஷம், இதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள், அவங்க தாயார் இந்த காரியங்களை செய்த விஷயங்கள், அதன் மூலமாக போடப்பட்ட விதை இன்னைக்கு ஃபுல் காஸ்பல் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆரம்பிக்கப்பட ஒரு காரணமாக இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா அவங்களுக்கு? இந்த முதியோர் இல்லம், அப்புறம் சிறுவர் இல்லம், சிறுமியர் இல்லம், இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் மனநோயாளிகளுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிற எண்ணங்கள்லாம் எங்கேருந்து உருவாச்சுன்னு சொன்னால், ஒரு தாயார் கஷ்டப்படுறவங்களுக்கு செய்த உதவிகளை பார்த்த மகனுடைய வாழ்க்கையில் அது ஏற்படுத்தின தாக்கம். புரியுதா அவங்களுக்கு? அப்போ சேரிட்டி, நம்முடைய கஷ்டப்படுகிறவங்க மேலே நாம் காட்டுகிற பரிவு, ஏழை எளியவர்கள் மேலே நாம் காட்டுகிற பரிவு, அவங்க மேலே நாம் காட்டுகிற அந்த விசாரிப்பு, இதுலயும் நம்ம மந்தையின் முன் நடக்கிற ஒரு கடாக்களை போல இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமே. தாராளமாய் கொடுக்க, தாராளமாக நம்முடைய கைகள் ஏழை எளியவர்களுக்கு திறக்கப்பட, வியாதியஸ்தர்களை விசாரிக்க, இப்படிப்பட்ட பழக்கங்களை எல்லாம் நம்ம கண்டிப்பா செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. முந்தைய நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது சில இடங்கள்ல எல்லாம் ஒரு பிராக்டிஸ் வச்சிருக்கிறாங்க. உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்களோ இல்லையோ தெரியாது, ஆனால் மரித்த பிறகு பார்க்கும்போது கோடி துணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு கொண்டு துணி கொடுத்துட்டே இருப்பாங்க. துணியெல்லாம் கொண்டு போடுவாங்க. செத்ததுக்கு அப்புறம் யாருக்கு வேணும் துணி? அப்படி தானே? அது கோடி துணி பார்த்தீங்கன்னா 50 துணி மேலெல்லாம் இருக்கும். சில இடங்களில் 50 துணிகளுக்கு மேலே. இந்த துணியை அவங்க உயிரோடு இருக்கும்போது கொடுத்தா அவங்க அந்த உள்ள நல்லா இருந்திருக்கும். நான் சொல்கிறது புரியுதா அவங்களுக்கு? அந்த நல்லா. ஆனால் அப்போ எல்லாம் ஒன்றும் செய்யாமல் செத்ததுக்கு அப்புறம் என்னது? கோடி துணி. கோடி துணின்னு என்னது? புது துணி. புது துணி. புது துணி எப்போ? செத்ததுக்கு அப்புறம். உயிரோடு இருக்கும்போது அவங்கள சந்தித்து வியாதியஸ்தர்கள், முடியாதவர்களுக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை நம்ம செய்வோம்னா அது எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும். செத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லறை பிரதிஷ்டை, கல்லறையில் கொண்டு போய் சாப்பாடு வைக்கிறது, அப்படி தானே? இப்படிப்பட்ட பழக்கங்கள்லாம் செய்கிறாங்க. தேவ பிள்ளைகள் இப்படியெல்லாம் செஞ்சிடக்கூடாது. ஆமே. எல்லாரும் உற்சாகமாக சொல்லுங்க பார்ப்போம்.
இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. செத்ததுக்கப்புறம் இல்லை இவர் பாயாசம்லாம் ரொம்ப விரும்புவார், அவர் இறந்ததுக்கப்புறம் நான் பாயாசம் செஞ்சு என்ன செய்கிறேன், அந்த கல்லறைக்கு மேலே கொண்டு வந்து வைக்கிறேன், அவர் அப்பப்போ சாப்பிட்டு போவார். இல்லை, காக்கா தான் சாப்பிடும், அவர் சாப்பிட மாட்டார். புரியுதா அவங்களுக்கு? எல்லாரும் விஷயமா சொல்லுங்க பாப்பா. அப்போ இதை புரிந்து கொள்ளணும். இதை தெரியாமல் என்ன செய்யறது? இல்லை, அந்த காக்காவோட வடிவில் என்ன செஞ்சுதான் அவர் வந்தாராம். எப்படியெல்லாம் கதை பாருங்களேன். அப்போ இதெல்லாம் நீங்கள் நம்பிட்டு இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட விஷயங்களை நம்பிட்டு இருக்கக்கூடாது. உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு எதை செய்கிறீங்களோ அதுதான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். எல்லாரும் உற்சாகமாக சொல்லுவோமா? செத்ததுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணுறது, சிலர் இறந்ததுக்கப்புறம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே இந்த ஆத்மாவை என்ன செய்யும்? பரிசுத்தப்படுத்தும். உயிரோடு இருக்கும்போது ஜெபம் பண்ணுங்க ஆத்ம ரட்சிப்புக்காக. ஆமென். செத்ததுக்கப்புறம் அவங்களுடைய நம்பிக்கை, பர்கேட்ரின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல உத்தரிக்கும் ஸ்தலம், அங்கே வச்சு என்ன செய்யப்படுவாங்களாம், அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணால் அந்த இடத்துல ஆண்டவர் ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாராம், வெயிட்டிங் லிஸ்ட் இல்லையா? அப்போது இதெல்லாம் நல்லா ப்ரேயர் பண்ணால் அவங்கள என்ன ஆயிடுவாங்க, கிளியர் பண்ணி ஆர்எஸ்சி கிளியர் ஆனி கன்ஃபார்ம் சீட் கிடைக்கிற மாதிரி அப்படி கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. அப்படியெல்லாம் இல்லை, அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. இருக்கிறது ஒரே வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் நம்ம எதை செய்கிறோமோ அதுதான். ஆமென். எல்லாரும் உற்சாகமாக சொல்லுவோமா? யாருக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்துற வாழ்நாள் காலத்தில் அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருங்க. ஆமென். நல்ல உற்சாகமாக சொல்லுவோமா? உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டியதோ, வயசானவங்களுக்கோ, இல்லை யாருக்கெல்லாம் செய்யணும்னு ஒரு எண்ணம் வருதோ உடனே அதை செஞ்சிருங்க. அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் லேட் பண்ணி பிறகு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு இல்லை. கர்த்தர் தந்திருக்கிற ஜீவ நாட்களில், காலகட்டங்களில் அவைகளை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. ஏன்னா இந்த உலக வாழ்க்கை ஒரு மாயமான ஒரு நிலையற்ற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாய்ப்புகளின்படி ஒவ்வொன்றையும் செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். பாருங்க, ஒரு விருந்து வீட்டுக்கு போவதிலும் எங்கே போகிறது நல்லதான், துக்க வீட்டுக்கு போவது நலம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சில துக்க வீடுகளில் இருக்கும்போது அங்கே ஒருவருடைய முடிவை நம்ம பார்க்குறோம், அவருடைய வாழ்க்கையை குறித்து சிந்திக்கக்கூடிய ஒரு தருணம் உண்டாகுது. ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியில் நம்ம என்ன செய்வோம், நம்மளும் சேர்ந்து சந்தோஷப்பட்டு வருவோம், நல்லா இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு வருவோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையை முடித்த பிறகு நம்ம பார்க்கும்போது எப்படி அவருடைய வாழ்க்கையை முடித்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து நம்மை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு தருணம் வருகிறது. அப்போ இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இறந்த வீடுகள் அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதை குறித்த ஒரு எண்ணம் கிடையாது. செத்து ஒருத்தர் இறந்துட்டாங்க, நம்ம போய் இது பண்ணணும், இதெல்லாம் இந்த அவசரமான உலகத்தில் இல்லை, வேலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. அப்போ நமக்கு ஒரு காரியம் நம்முடைய வீட்டில்னா அப்புறம் யார் நிற்பார்கள்? எல்லாரும் வேலைன்னு சொன்னால் நாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிற்கணும். நாம் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி இப்படிப்பட்ட காரியங்களை ஈடுபடணும், நின்று செயல்பட வேண்டும். எல்லாரும் உற்சாகமாக சொல்லுவோமா? ஒரு ஆஃப் டே, ஒருவேளை ஃபுல்லாக நிற்க வேண்டாம், முழுசும் இது பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் இல்லாமல் போகலாம். அட்லீஸ்ட் அந்த அடக்க ஆராதனையில் இல்லாட்ட எனக்கு எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைம் போய் நான் அதில் ஒரு பங்கு பெற்றுட்டு என்னுடைய வேலைக்கு போகிறேன். கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பங்கு பெறணும். புரியுதா உங்களுக்கு? நல்ல உற்சாகமாக சொல்லுங்க பார்ப்போம். வியாதியாக இருக்கிறாங்களா? வியாதியாக இருக்கிறவங்கள ஒருவேளை இன்னைக்கு இதெல்லாம் நம்ம எல்லாரையும் போய் பார்க்க முடியல, எல்லாரையும் போய் சந்திக்க முடியல. ஆனால் ஃபோன் இருக்குது, ஃபோன் மூலமாக விசாரிக்கலாம், அவங்களுடைய காரியங்களை விசாரிக்கலாம். வாய்ப்பு இருந்தால் அவங்கள போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நம்ம போய் சந்திக்கிறதுல எந்த தவறும் இல்லையே. ஆமென். எல்லாரும் உற்சாகமாக சொல்லுவோமா? நம்ம போய் சந்திக்கும் போது அவர்களுக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்கும், எவ்வளோ பலனாக இருக்கும். அப்போ இதெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை யாருக்கு செய்தீர்கள்? எனக்கே செய்தீர்கள். ஆமென். குறிப்பாக அந்த கிறிஸ்து பிறப்பு நாட்களில் நான் இதை சில விஷயங்களை சொல்லணும்னு நினச்சேன், அந்த டைம் மறந்து போயிடுச்சு, அது அப்படியே விடுபட்டு போயிடுச்சு. இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்களில் பாருங்கள், நமக்கு இந்த துணியெல்லாம் வாங்கும்போது, புது துணியெல்லாம் வாங்கும்போது எப்போவுமே நம்மை குறித்து மாத்திரம் நினைக்கிறவங்களா இருக்கக்கூடாது. அதன் மத்தியில் ஒரு ட்ரெஸ் இப்போ நமக்கு வாங்குறீங்களா, கிறிஸ்து பிறப்பில் தான் நீங்கள் வாங்குவீங்கன்னு நான் சொல்லலை. எப்போ நீங்கள் வாங்குறீங்களோ, ஒரு புது துணி வாங்குகிறோமா, ஒரு இல்லாதவர்களை ஒருத்தரை நினச்சி அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு வரணும். ஆமென். ஒரு நல்ல உணவு வீட்டில் சமைக்கிறோமா, இல்லாதவங்களை பற்றி உடனே ஒரு நினைவு வரணும், இவங்களுக்கு நம்ம செய்யணும். இவைகள் என்ன ஆக போகுதுன்னா, இதை நம்ம செய்யும்போது நம்முடைய தலைமுறைகள், நம்முடைய பிள்ளைகள் பார்த்துட்டு வர்றாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்குள்ளே நீங்கள் சொல்லி கொடுக்கணும்னு இல்லை, இது தானாகவே பதிஞ்சிரும். அவர்கள் இதை எளிதாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆமென். நல்ல உற்சாகமாக சொல்லுவோமா? இவைகளெல்லாம் பார்த்து அவர்கள் பழகி நல்ல ஒரு சேரிட்டபிளா, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களா, உதவி செய்யக்கூடியவர்களா அவர்கள் பாருங்கள். சில பெற்றோர்லாம் நல்லா செய்கிறாங்க, ஒரு காணிக்கை கொடுக்குறதா பிள்ளைகள்கிட்ட கொடுக்க வைப்பார்கள், அந்த பிள்ளைகள் அப்படி பழகட்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களில் அவங்கள நம்ம ஒரு பழக்கத்தில் கொண்டு வருகிறது, அதில் ஒரு எக்ஸாம்பிளை நம்ம செட் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு பிரயோஜனத்தை கொண்டு வரும். ஆமென்.
எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? பிள்ளைகளை நம்ம வந்து ஒரு விக்கிரகமா அந்த மாதிரி மாற்றிடக்கூடாது. ஆனால் அவர்களுக்கு நாம் ஒரு முன்னுதாரணமா இருந்து, ஏன்னா இந்த உலக வாழ்க்கை ஒரு மாயமான நிலையற்ற வாழ்க்கை. இதுல என்ன நம்ம செட் பண்ண போறோமோ இதுபடி தான் அவங்க அப்படியே வாழ போகிறாங்க. we are setting a mold. நம்ம வந்து ஒரு டை மாதிரி நம்முடைய வாழ்க்கையை வந்து அவர்களுக்கு செட் பண்ணிட்டே இருக்கிறோம். அதை எப்படி நம்ம உருவாக்குகிறோமோ, நாம பாருங்க, ஒரு பைபிளை படிக்கிறதுல எவ்வளோ ஆர்வம் காட்டுறோமோ இதே ஆர்வம் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் வெளிப்படும். இப்போ இல்லைன்னா இன்னொரு நாள் வெளிப்படும். பாஸ்டர் ஜாய்சன் அவருடைய குடும்பத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, நிறைய பேர் அவங்க சொல்கிற சாட்சி, பாஸ்டர் வந்து பைபிள் படித்து முடித்த உடனே இந்த பைபிளுக்கு ஒரு முத்தம் கொடுப்பாராம். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அதே பழக்கம். பைபிள் அவ்வளோ தூரம் நேசிக்கிறதும், அது படித்து முடித்த உடனே என்ன செய்கிறது, ஒரு முத்தம் கொடுக்கறது. அவர் அதை உண்மையாக சந்தோஷமாக செய்த போது அதை அந்த பிள்ளைகள் பழகினார்கள். அதுக்காக எல்லாரும் எடுத்து நீங்கள் பைபிளை முத்தம் கொடுக்கணும்னு சொல்லலை. அல்லேலூயா. கொடுக்கறதுனால தப்பும் இல்லை, கொடுக்கறதுனால பாவம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதை செய்கிறதுக்காக நான் சொல்லலை. நாம் எதை செய்கிறோமோ அது அவர்களுக்கு ஒரு முன்மாதிரி. ஆமென். எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம நேசிக்கணும். நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடர்ல இல்லை. நாம பைபிளை நேசிக்கிறத நம்முடைய பிள்ளைகள் பார்க்கணும். ஜெபத்தில் நமக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கணும். நாமே ஜெபத்தில் ஒரு தூங்கி வலிச்சுட்டு, நம்மளே வீட்டில் ஒரு ப்ரேயருக்கு வரும்போது முறுமுறுத்துட்டு சும்மா பாஸ்டர் ப்ரேயர் வச்சுட்டு இருப்பார். நீங்கள் சொல்லி பாருங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு அது போதும். அப்படி தானே? அடுத்த முறை உங்களுக்கு ஒரு உற்சாகம் வந்து, வா ப்ரேயருக்கு போவோம்னா, பாஸ்டருக்கு இப்படி தான் அப்படின்னு அது உங்களுக்கு சொல்லும், ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்கிறேன் உண்மையா இல்லையா? எல்லாரும் உற்சாகமாக சொல்லுங்க பாப்போம். இருக்கக்கூடாது. நாம் எந்த காரியத்தை செய்கிறோமோ அதான் வந்து மந்தையின் முன் நடக்கும் கடாக்களை போல என்ன செய்யுங்க, இருங்க. சிலருடைய வாழ்க்கையில் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, இதை நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியுது, நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், இன்றைக்கி என்னுடைய பிள்ளையை நான் சரியாக நடத்த முடியல, இன்றைக்கி இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை செய்து இப்போ நான் அதனுடைய பலனை பார்க்குறேன், அது என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தெரியுது, அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட விஷயத்தில் ஒரு கடாவாக இருக்க தவறிவிட்டேன், இந்த காரியங்களை நான் குறைவுபட்டேன், என்னுடைய பிள்ளையை எவ்வளோ சொன்னாலும் ஒரு மாற்றத்துக்குள்ளே கொண்டு வர முடியல, ஆண்டவரே கிருபை செய்யும், தயவாக எங்களுக்கு மன்னியும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தினால் கர்த்தர் இரக்கம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் உற்சாகமாக சொல்லுங்க பார்ப்போம். நல்ல கரம் உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை கொண்டு வருவார். ஏன்னா நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நேசிக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நேசிக்கிறார். எல்லாரும் உற்சாகமாக சொல்லுவோமா? மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் சிநேகிக்கிறார், ஜனங்களை சிநேகிக்கிறார். கர்த்தர் கண்டிப்பாக பாருங்க. பாஸ்டர் இந்த ஜோஷுவா எஸ்டோ அவர்கள் ஒரு அனுபவத்தை சொன்னாங்க. அவர் சொன்னார், வாலிபர் முகாம்களில் அவங்கெல்லாம் 5 நாட்கள் நடத்துவாங்களாம். அந்த 5 நாட்களில் வர்ற பிள்ளைகள், அவர்கள் ஃபஸ்ட்டு நாள்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா மாமரத்தில் ஏறுவானா, ஒரே சேட்டையாக இருக்குமா, எல்லாம் ஒவ்வொரு விதமாக இருக்கிற பிள்ளைகள், பல நிலைகளிலிருந்து வருகிற பிள்ளைகள், புதிய பிள்ளைகள், ஆண்டவரை அறியாத பிள்ளைகள். ஆனால் தொடர்ந்து அப்படியே 1-2 நாள் சேட்டையாக இருக்கும். 3வது நாள்லேருந்து இல்லாட்டி 4வது நாள்லேருந்து அவர்களுக்குள்ள ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்கும். அந்த கடைசி நாளில் பார்க்கும்போது அவர்கள் அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் முழுவதுமாக சரண்டர் ஆகி, முழுவதுமாக தங்களை அர்ப்பணித்து உருண்டு பரண்டு முழுவதுமாக அவங்களுடைய வாழ்க்கை மாற்றமடைந்து போகிறத நாங்கள் எவ்வளோ பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நான் சொல்கிறது என்னன்னு சொன்னால், நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஜெபம் பண்ண உடனே ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியல, அந்த பிள்ளை சேட்டை பண்ணுது, நீங்கள் ஜெபத்தை நிறுத்தாதீங்க. தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டே இருக்கும்போது கர்த்தர் அதுக்குரிய ஒரு டைமை வச்சிருப்பார். அந்த டைமில் அந்த மாற்றம் நிகழும். எல்லாரும் உற்சாகமாக சொல்லுவோமா? நீங்கள் அது வரைக்கும் செய்துட்டே இருங்க. அது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து அந்த மாற்றத்தை நீங்கள் பார்க்குற வரைக்கும், இந்த முகாமில் குறிப்பாக நான் அதை தான் பார்க்க முடிந்தது, அந்த கிரியை பார்க்க முடிஞ்சது. ஆண்டவர் ஒரு கிரியை செய்கிற வரைக்கும் நாம் தொடர்ந்து பிரயாசப்பட்டு கொண்டே இருப்போம். கர்த்தர் ஒரு கிரியை செய்வார். எல்லாரும் உற்சாகமாக சொல்லுவோமா? ஆண்டவருடைய கிரியை பார்க்குற வரைக்கும் நாம் சோர்ந்து தளராமல், அதான் சொல்லியிருக்கு, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் என்ன செய்வோம்? அறுப்போம். அறுவடை எதிர்பார்க்குறோமா? தொடர்ந்து நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டே இருக்கணும். நான் விதைச்சேன், இப்போ கொஞ்சம் அந்த இதெல்லாம் இடையில நிறுத்திட்டேன் அப்படி சொல்ல முடியாது. விதையை போடணும், போட்ட விதைக்கு தண்ணி பாய்ச்சணும், செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சுட்டே இருக்கணும். அப்போ தான் ஒரு அறுவடை எதிர்பார்க்க முடியும். ஆனால் இதையெல்லாம் பாதியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் இருக்காது.
நாம் செய்ய வேண்டியதை செய்யும் போது ஏற்ற வேளையில் ஒரு அறுவடையை நம்ம பார்க்க முடியும். மந்தையின் முன் இருக்கக்கூடிய கடாக்களை போல இருக்க கர்த்தர் நம்ம இந்த நாளில் அழைக்கிறார். குறிப்பாக அருமையான பெற்றோரே, நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் விதமாய் அழைக்கிறார். வளர்ந்து வருகிற வாலிப பிள்ளைகள், நீங்களும் ஒரு முன்னுதாரணமாக, ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக மற்றவங்களுக்கு நான் செய்கிற ஒவ்வொரு விஷயங்கள் மற்றவர்களால் பின்பற்றப்பட போகிறது என்கிற ஒரு உணர்வோடும் ஜீவிக்க அப்படி வருகைக்காய் ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எல்லா தேவ பிள்ளைகளும் சில நிமிடங்கள் நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி ஒரு நிமிடம் எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. கொஞ்சம் நேரமாக நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க, சாட்சி டைம் அப்படியெல்லாம் கொஞ்சம் டைம் இருந்து அப்படின்னாலே ஆமீன் ஸ்தோத்திரம். ஒருவேளை ரொம்ப நேரமாக உட்கார்ந்துருக்கிற போல் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். கொஞ்சம் எழும்பி நின்று நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தி கடந்து செல்லுவோம். ஹல்லேலூயா. தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. என்னை காண்போர் உம்மை காண சாயல் எனில் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். என்னை காண்போர் உம்மை காண சாயல் எனில் வேண்டும் தந்திடுவீர் தாழ்மையையும் பொறுமையுடன் அன்புமாக தந்திடுவீர் தாழ்மையையும் பொறுமையுடன் அன்புமாக வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. ஆமென். வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இவ்வேளை. ஒரு விசை கூட என்னை காண்போர் உம்மை காண சாயல் எனில் வேண்டும். என்னை காண்போர் உம்மை காண சாயல் எனில் வேண்டும். ஆமென். தந்திடுவீர் தாழ்மையையும் பொறுமையுடன் அன்புமாக தந்திடுவீர் தாழ்மையையும் பொறுமையுடன் அன்புமாக வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இவ்வேளையிலே. ஆமென். வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இவ்வேளையிலே. வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இவ்வேளையிலே. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்து எந்த நேரமும் எனதுள்ளத்தில் பேரானந்தம் பாடுதே. எந்த நேரமும் எனதுள்ளத்திலோ. நல்ல பிள்ளைகள் எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி நானும் பற்றி ரட்சகா வீண் வெட்கமாடையே பேரன்பை கூறி ஆண்டவா நான் சாட்சி கூறுவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரம் எனதுள்ளத்திலோ ஆனந்தம் பொங்கி பாடுவேன். ஆமென். எந்த நேரமோ எனதுள்ளத்திலோ ஆனந்தம் பொங்கி பாடுவே. எந்த நேரமோ எனதுள்ளத்திலோ ஆனந்தம் பொங்கி பாடுவே. எந்த சூழ்நிலையோ அவர் அன்பினின்று
என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே. Thank you Lord, thank you Jesus. Dibala shibala handara kabala bashandara ora kabala bashibala kudabala bashandara kudabala bashandara. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர். Thank you Lord, hallelujah. Thank you Jesus, thank you Jesus. நான் என் தேவனை, இந்த ஜீவனுள்ள தேவனை எப்படி ஆராதிக்கிறேனோ, அவரை நான் எப்படி மேன்மையாக நினைக்கிறேனோ, அதை பொறுத்து அதை பார்த்து என்னுடைய பின் சந்ததி எனக்கு பின்னாக வருகிறவர்கள் அதை பழகி கொள்ளுவார்கள். இந்த தேவன் ஹல்லேலூயா இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் என்னுடைய சொந்தமாக மாறிவிட்டார் என்கிற ஆமென் ஸ்தோத்திரம். அந்த தெளிவான உணர்வு நமக்குள்ளே இருக்குமானால் இயேசுதான் என்னுடைய வாழ்க்கையில முக்கியமான சொந்தம் என்று எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில உணர்கிறோம்? எவ்வளவு பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில இயேசுவோடு கூட உள்ள உறவு, இயேசுவோடு கூட எவ்வளவு நம்ம நெருக்கமா இருக்கிறோம், அவருக்காக நாம் என்ன செய்கிறோம், அவருக்கு முன்பாக எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நம்ம பின்னாடி வைத்து போகிற ஒரு சொத்தாக இருக்கிறது. ஹல்லேலூயா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென் ஸ்தோத்திரம். your life is a treasure. உங்களுடைய வாழ்க்கை ஒரு பொக்கிஷம். ஆமென் ஸ்தோத்திரம். சிறப்பாக வாழுங்கள், நல்ல ஒரு வாழ்க்கை வாழுங்கள், அவருடைய நாம மகிமைக்காக வாழுங்கள். ஹல்லேலூயா எவ்வளவு பிரதிகூலமான சூழ்நிலைகள் வந்தாலும் மந்தையின் முன் நடக்கக்கூடிய கடாக்களை போல இருங்க. மந்தையின் முன் நடக்கக்கூடிய கடாக்களை போல இருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடா நிறைய இருக்காது, ஒரு கடா தான் இருக்கும். ஆனால் ஒன்றாக இருந்தாலும் அது மற்ற எல்லா ஆடுகளுக்கும் ஒரு வழி காட்டி கொண்டு இருக்கும், வழி காட்டி கொண்டு இருக்கும். நீ ஒருவேளை தனி நபராக இருக்கலாம், நீ உன்னுடைய சூழ்நிலையில் ஒரு தனி நபராக வைக்கப்பட்டிருக்கலாம். ஆமென். நான் ஒருவன் தான் மீந்திருக்கிறேன், ஆனாலும் நீ ஜெபி, ஆனாலும் நீ ஆண்டவருக்காக நில்லு. ஆமென் ஹல்லேலூயா. சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு தருவார். ஆமென். நீ ஒரு எலியாவாகவே இரு, நீ வேறு விதத்திலே மாறி விடாதே. உன்னை பார்த்து ஒரு எலிசா எழும்புவார், சில தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். உடா ராபா சந்தலா தீலோபாலா கபாலபா சந்தரா. நீ கர்த்தருக்காக நில்லு, நீ கர்த்தருக்காக நில்லு.
மந்தையின் முன் நடக்கிற ஒரு கடாவை போல நீ வாழு. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என்னை சுற்றில் இருக்கிற சமூகமே சீர்கெட்டு விட்டது, ஆனாலும் நீ ஆண்டவருக்காக வாழு. நீ ஆண்டவருக்காக வாழு. எடுத்த தீர்மானத்தில் உறுதியாயிரு. அறிந்த சத்தியத்தில் உறுதியாயிரு. ஆமென். உலகத்துள்ள கல்ச்சர் உன்னை பாதிக்க வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீபாலா சந்தரா திக்கா ரபா கரா துடபாலா சந்தரா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Praise the Lord. Hallelujah. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். ஸ்தோத்திரம். யூ ஆர் யூனிக். நீங்க ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்கள், தனித்துவம் வாய்ந்தவங்க. நீங்க விசேஷித்தவர்கள். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆமென் ஸ்தோத்திர சிறப்பான ஒரு பாத்திரமாக வனைந்து உருவாக்கி கொண்டு இருக்கிறார். நீங்க அதை புரிந்து கொள்ளணும். என்னுடைய வாழ்க்கை அது ஒரு கடாவை போல இருக்கணும், ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா இருக்கணும். என்னுடைய ஒவ்வொரு செயல்கள், நான் செய்கிற சேரிட்டியா, எனக்குள்ளேருந்து என்னென்ன கிஃப்ட்ஸ் ஆப்ரேட் ஆகுதோ எதையுமே நான் யாருக்காக நான் இழந்து போக மாட்டேன். என்னிடத்துலேருந்து வெளிப்படுகிறவைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஒளி வீசுறதா நான் வீசிக்கொண்டே இருப்பேன். யாருக்காகவும் நான் ஒளி வீசுறதை நிறுத்த மாட்டேன். ஆமீன் ஸ்தோத்திரம். ஏன்னா ஒரு சிலர் என்னை பழித்தாலும் எவ்வளவு பேருக்கு அந்த ஒளி தேவைப்படுகிறது, எவ்வளவு பேருக்கு அது தேவைப்படுகிறது. நான் அதை செய்து கொண்டே இருப்பேன். உடாலாபா சந்தரா தீடாபாலா கபாராபா சந்தரா ரிக்கந்தனா தீமாலாமா சந்தரா. ஆமென். கர்த்தருக்காக எரிந்து கொண்டிரு தேவ பிள்ளையே, எரிந்து கொண்டிரு தேவ பிள்ளையே. Keep burning for God, keep burning for God. Hallelujah. ஆண்டவருக்காக எரிந்து கொண்டிருக்கும்படியாக சபையை கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறார். Keep burning, keep burning, keep burning. Hallelujah. ஆண்டவருக்காக எரிந்து கொண்டே இரு. எரிந்து கொண்டு இருக்கிறதை நிறுத்தாதே. யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தா, வனாந்தரத்துல இருந்தா, ஆனால் அவனுடைய வெளிச்சத்தில் நீங்களும் சில காலம் கலிகூற மனதாய் இருந்தீர்கள். உரபாலபா சந்தரா திடபாலபா சந்தரா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. Hallelujah. ஆமென். நம்முடைய லீடர்ஷிப், நம்முடைய தலைமைத்துவம், ஆமென், நாம் செய்கிற காரியங்கள், நாம் முன்மாதிரியாக செய்கிற காரியங்கள், நம்முடைய ஸ்பீட், ஸ்ட்ரென்த், நம்முடைய வேகம், நம்முடைய பலம், ஆமென், நம்முடைய சேரிட்டி, நம்ம ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தல் எல்லாமே ஒரு ஆமென் முன்மாதிரியாக அடுத்த தலைமுறைக்கு நம்ம வைத்து போகிற ஒரு சொத்தாக இருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்கள் பெருசாக சொத்து சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்ல, இதை நீங்கள் செஞ்சுட்டு போங்க ஆண்டவருக்காக. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுங்க. ஒருவேளை என்னுடைய சூழ்நிலையினால் நான் ஏழ்மையில் இருந்துட்டேன், பிள்ளைக்கு ஒன்றுமே சேர்த்து வைக்கல, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் ஜெபத்தை சேமித்து வைக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்து ஆமேன் ஸ்தோத்திரம் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறத நீங்கள் காட்ட முடியும். ஆமேன் ஸ்தோத்திரம். மந்தையின் முன் நடக்கக்கூடிய கடாக்களை போல ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக இயேசுவை போல வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக, கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமேன் ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் அதன் மூலமாக தேவ ராஜ்யத்துக்காக நம்ம ஆயத்தப்பட முடியும், இன்னொரு பக்கம் ஒரு யூஸ்ஃபுல், ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார், கிருபை செய்வார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். பரிசுத்தம் நிறைந்த பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தர் தந்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மந்தையில் முன் நடக்கிற கடாக்களை போல் இருங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. வாழ்க்கையின் மூலமாக ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளை நாங்கள் வெளிப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. தேவ மனிதர்கள் எப்படி உமக்காக சாட்சியாக வாழ்ந்தார்களோ அதுபோல வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யணும். எங்களிடத்தில் தந்திருக்கிற நல்ல விஷயங்களை நாங்கள் இழந்து போகக்கூடாது ஆண்டவர். பின் சந்ததிக்கு ஒரு வைப்பாக வைத்து விட்டு போக
வேண்டிய நல்ல கிருபைகளை கத்தர் தரணும் ஆண்டவரே. அதே நேரத்தில் உம்முடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் ஆயத்தப்படவும் கத்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை கத்தர் சமாதானத்தோடு அனுப்பும். தொடர்ந்து நடைபெறுகிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி. பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிന്റെ ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.